بسم الله الرحمن الرحيم. இந்த நிகழ்ச்சியை நடத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு நடத்திக் கொண்டிருக்கிறது. இதில் மதிப்பிற்குரிய உதவி பங்கு தந்தை பர்னாகர் அவர்கள் இவர்கள் யார் என்பதை அறிமுகம் செய்திருப்பார்கள். அதன் பிறகு புனித அன்னை பேராலயத்தின் தலைவர் மார்டின் அவர்கள் சிறு விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு மதிப்பிற்குரிய டேவிட் அவர்கள் PhD டாக்டரேட் பட்டம் வாங்கியவர், உலக கல்வியிலும் கிறிஸ்துவ பைபிள் மற்றும் கிறிஸ்துவ கல்வியிலும் டாக்டரேட் பெற்ற டாக்டர் டேவிட் அவர்கள் கிறிஸ்துவம் கூறும் கடவுள் கொள்கை என்ற தலைப்பில் 10 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து மேரியோ பிரான்சிஸ் அவர்களும் 10 நிமிடம் உரையாற்றுவார்கள். அதன் பிறகு எங்களுடைய முஸ்லிம்களுக்கு இயற்கையாக டொமினிக்ஸ் மேரியோ இவர்களும் உலக கல்வியிலும் கிறிஸ்துவ கல்வியிலும் டாக்டரேட் PhD பட்டம் பெற்றவர். இவர் 10 நிமிடம் பேசுவார்கள். அதன் பிறகு நம்முடைய சகோதரர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு, பொதுவான கேள்விகளுக்கும் இங்கே பேசக்கூடிய இதை ஒட்டிய கேள்விகளுக்கும் நம்முடைய பாதிரியார் அவர்கள் பதிலளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய டெலிபோனை சைலண்டில் போட்டுக்கொள்ள வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது புனித அன்னை பேராலயத்தின் உதவி பங்கு தந்தை பர்னபாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கூட்டு முயற்சி. மனிதன் என்பவன் உறவுகளின் தொகுப்பே என்று ஒரு அறிஞர் சொல்கின்றார். நம்முடைய இந்தியாவானது பல சமயங்களை உள்ளடக்கிய நாடு. நாமும் பல ஏதாவது ஒரு விதத்தில ஏதாவது ஒரு சமயத்தை பின்பற்றி இருக்கின்றோம். இன்றைய தினத்தில இந்த காலை பொழுதில நமக்கு இருவருக்கும் இடையே உள்ள இந்த உறவை மேலுமாக அதிகப்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இங்கு பெங்களூர் தூய பேதுரு குருமடத்திலிருந்து அருள் சகோதரர்கள் இங்கு களப்பணிக்காக வந்திருக்கிறார்கள். ஒரு 15 நாட்கள் இந்த களப்பணியிலே அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி தருவதற்காக அருள் தந்தையர்கள் இணைந்து இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் நோக்கம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது நமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு கருத்து பரிமாற்றம். ஒரு சில கேள்விகள்லாம் எழுப்பலாம். நம்முடைய 2 சமயங்களுக்கு இடையே பாத்தீங்கன்னாக்க ஏறக்குறைய ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில ஒரு சில கருத்து பரிமாற்றங்களை தேவைப்படுகின்றது, அல்லது கருத்து தெளிவுபடுத்த ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அருள் சகோதரர்களையும் இஸ்லாமிய சகோதரராக உங்களையும் வரவேற்கின்றேன். இதனை வழிநடத்த வந்திருக்கின்ற அருள் தந்தை மார்டின் தேப்பரஸ், அதனை அருள் சகோதரர்களை வழிநடத்துகின்ற அருள் தந்தை டேவிட் அவர்கள், மேலுமாக இங்கு உரையாற்ற வந்திருக்கின்ற அருள் தந்தை டொமினிக் சாவியோ அவர்களையும் மற்ற சகோதரர்களையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில நம் இருவருக்கும் இடையே உள்ள அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். நமக்கும் இடையே உள்ள அந்த உறவை மேலுமாக ஆழப்படுத்திக் கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்வோம் இந்த நிகழ்ச்சியில். சலாம் அலைக்கும். மாசா அல்லாஹ், இந்த 2 வார்த்தையிலும் நிறைய எல்லா பேருக்கும் தெரியும். எந்த காரை பார்த்தாலும் சரி, முகமதிய நண்பர்களுடைய வீடுகளை பார்த்தாலும் சரி, இந்த மாசா அல்லாஹ், ஏதோ மாசான்னாக்க இந்த மாங்காய் ஒரு பழத்தினுடைய ஒரு ஜூஸ் கூட மாசான்ட்டு ஒரு வார்த்தை வரும். பட் திஸ் ஒன், இது கடவுளுடைய கொடை. நீங்களும் நானும் கடவுளுடைய கொடையாக இருக்கின்றோம். உலகத்தில் உள்ள பிறக்கும் அத்தனை குழந்தைகளும், நேற்றைய தினம் கூட எங்களுடைய அன்பு சகோதரர்கள், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற நரிக்குறவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, என்ன மாதிரி சாப்பாடு, என்ன மாதிரி வீடு என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்பேற்பட்டவர் மத்தியிலே நேற்று ஒரு நாள் பணி, இன்றைய தினம் இங்கே வந்திருக்கின்ற காரணத்தினால் செய்ய முடியவில்லை. மீண்டுமாக 12 நாட்களுக்கும் அப்பேற்பட்ட மக்கள் மத்தியிலே பணியாற்ற இருக்கின்றார்கள். எனவே இங்கே நாம் தோக்கரில் சொன்னது போல ஒரு உறவை, அன்பை, பரிமாற்றத்தை வளர்த்துக் கொள்வதற்காக சகோதரர்களாக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். எனவே இத்தருணத்திலே ஏன் எதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் என்பதனை பற்றி ஒரு சில நிமிடங்கள் தான். கடந்த மாதம் நம்முடைய அன்பு சகோதரர்களை நாம் வரவழைத்த போது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள், நிறைய விளக்கம் கொடுத்தார்கள், எங்களுடைய அருட்தந்தையர்களும் விளக்கம் கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டுமாக நீங்கள் இன்றைய தினம் இங்கே வர வேண்டும் என்று சொன்ன போது அதற்கு நாங்கள் முழுமையாக சம்மதித்தோம். எனவே கிறிஸ்தவம் கூறும் கடவுள் கொள்கை என்ற தலைப்பிலே பேச சொல்லியிருக்கின்றார்கள். கிறிஸ்துவம் கூறும் கிறிஸ்துவ மதத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பதனை பற்றி, அதே போல இஸ்லாம் மதத்தில் என்ன இருக்கின்றது பற்றி பேசணும்னாக்க அதுக்கு முடிவே கிடையாது. புனித யோவான் என்ற ஆண்டவருடைய சீடர் என்ன செய்கின்றார் என்றால், இதை பற்றி ஆண்டவருடைய புதுமைகள் பாடுகள் அவரை பற்றி எழுதணும்னாக்க இந்த உலகமே கொள்ளாது, இந்த புஸ்தகத்துக்கு எழுதணும்னா நோ எண்ட் ஃபார் தட். அதே மாதிரி ஒவ்வொரு மதத்தை பற்றியும் எழுதணுமே, ஆனால் அதற்கு முடிவே கிடையாது. ஆகையினாலே இங்கே அருட்தந்தை டேவிட் அவர்கள் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தமானவர், இறைமகன் அனைவருக்கும் சொந்தமானவர், எல்லாருக்குமாக பிறந்தவர், அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்ப்பினாலே நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஏனென்றால் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் பொருளற்று. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த என்னத்த பிரயோஜனம், எதன there should be end, அது என்னத்துக்காகங்கிறத விளக்கமாக எடுத்து சொல்வார்கள். இந்த பக்கம் ஃபாதர் டொமினிக் சாவியோ தன்னுடைய MSW படித்திருக்கின்றார். மீண்டுமாக அதே படிப்பிலே PhD படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லிபரேஷன் தியாலஜி, விடுதலை மக்களுக்கு கிடைக்க வேண்டும். என்னதான் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ வளர்ச்சிகளை கண்டாலும் இன்னும் நம்முடைய பாரத நாட்டிலே அடைத்தளத்திலே மக்கள் இன்னும் வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார். மதத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வளர்ச்சியை கண்டாலும் சாதாரண பாமர மக்கள், அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இன்னும் நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சமுதாயத்திலே பின்தங்கியவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவம் என்ன கூறுகின்றது என்பதனை எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள். எனவே இத்தோடு நான் என்னுடைய விளக்கத்தை முடித்துக் கொண்டு உங்களோடு சந்திப்பதிலே, உங்களெல்லாம் பார்ப்பதிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் ஆதியாகமத்திலிருந்தே நம்முடைய முஸ்லிம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற உறவானது வேரூன்றி வளர்க்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. எந்த விதத்திலுமே மாற்றமில்லை. 1-2 வருத்தங்கள் இல்லாத குடும்பம் யார்கிட்டயா இருக்குதா? இருக்கணும். சின்ன சின்ன வருத்தங்கள், சண்டை, உரசல் இருந்தாதான் அது நிறைய உறவு ஏற்படும். ஒரு நீண்ட கயிறு அறுப்பட முடிச்சு போடுறோம், முடிச்சு போட போட அதனுடைய உறவு நெருக்கமாகின்றது. அந்த விதத்திலே நம்மிடத்திலே ஏதேனும் பிளவுகள், வருத்தங்கள் இருந்தாலும் நம்முடைய உறவு ஆண்டவருடைய அன்பினாலே கட்டப்படுகின்றது. அந்த கட்டினால் நாம் இன்னும் அதிகமாக நெருக்கமாக வருகின்றோம். அந்த நெருக்கம் நம்மை வாழ வைக்கட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இப்பொழுது கிறிஸ்துவம் கூறும் கடவுள் கொள்கை என்ற தலைப்பில் டேவிட் அவர்கள் உரையாற்றுவார்கள். இதில் ஏற்படும் சந்தேகங்கள் அல்லது உங்களது பொதுவான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை முன்னே ஒரு குழு அமைத்திருக்கிறோம். யார் யார் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நோட்டில் எழுதி அவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அந்த கேள்வியை கேட்பார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற கும்பகோணம் தூய மரியன்னை பேராலயத்தின் பங்கு தந்தையும் கும்பகோணம் வட்டாரத்தின் முதன்மை குருமாகிய அருட்பேரர் திரு மார்ட்டின் டெபோரஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரு சமயங்களுக்கு இடையே உள்ள உறவினை, நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொள்ள வந்திருக்கின்ற
மற்ற அருட்தந்தையர்கள், சிறப்பாக அருட்தந்தை டொமினிக் சாவியோ அவர்களே, கும்பகோணம் பேராலயத்தின் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருட்திரு பர்னபாஸ் அவர்களே, மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பல்சமய உரையாடலில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெங்களூர் தூய பேதுரு குருமடத்திலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய முன்னுரையை, இந்த சகோதரர்கள் பற்றிய ஒரு முன்னுரையை கொடுத்துவிட்டு கிறிஸ்துவ மதத்தின் ஒரு சார அம்சத்தை உங்களுக்கு தருகிறேன். அதன் அடிப்படையில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுப்பலாம். இங்கு வந்திருக்கின்ற இந்த 21 சகோதரர்களும் தங்களுடைய தத்துவியல் என்ற 2 ஆண்டு ஒரு இளங்கலை பட்டத்தை முடித்துவிட்டு இறையியல் என்ற ஒரு பட்டத்திற்காக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 21 சகோதரர்களும் வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள், வெவ்வேறு ஊர்களை சார்ந்தவர்கள், பெங்களூர் தூய பேதுரு குருமடத்திலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களது இறையியல் பட்டத்தில் 2ஆம் ஆண்டிலே இருக்கின்றார்கள். இன்னும் 1.5 ஆண்டுகள் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். இந்த பயிற்சி காலத்தின் இடைப்பட்ட நேரத்தில் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் 2ஆம் ஆண்டு இறையியல் படிக்கின்றவர்களுக்கு இதை போன்ற ஒரு களப்பணியை ஏற்பாடு செய்வோம். எங்களுடைய குருமடத்தில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஊரில் என்ன தேவைப்படுகிறதோ சமுதாய பணி, மதப்பணி எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு நோக்கம் கொண்ட ஒரு பாசறை இது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் பங்கு தந்தையாகிய அருட்திரு மார்ட்டின் தெபோரஸ் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று கும்பகோணத்திற்கு வந்திருக்கின்றோம். எழுமாந்திடலில் உள்ள அந்த நரிக்குறவ சமுதாயத்திற்கு எங்களாலான சமுதாய பணியை செய்து அவர்களுக்கு சுகாதாரம், கல்வி, குடும்ப திட்டங்கள் இதை பற்றியான ஒரு தெளிவை கொடுப்பதற்கும் நாங்கள் முன் வந்திருக்கின்றோம். இந்த சகோதரர்களை பற்றி சொல்லுகின்ற போது தத்துவியல் படித்திருக்கிறார்கள். 2 வருடம் தத்துவியல் என்பது இந்து மதம் தத்துவியல், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம் 3 மதங்களும் சொல்லுகின்ற கோட்பாடுகளை உள்ளடக்கி 3 மதங்களை பற்றியும் முழுமையாக நாங்கள் இந்த 2 வருடத்தில் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். 3 மதங்களை பற்றிய ஒரு புரிதலை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் சகோதரர்களுடைய அணுகுமுறை எப்படி, பழகும் தன்மை எப்படி, மதத்தினுடைய கோட்பாடு என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதே போல இவர்கள் குர்ஆன் வாசித்திருக்கிறார்கள், உங்களுடைய தொழுகை கூடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள், பகவத்கீதையும் படித்திருக்கிறார்கள், பகவத்கீதையினுடைய முக்கிய சாராம்சத்தையும் படித்திருக்கிறார்கள், கிறிஸ்துவம் சொல்லுகின்ற தத்துவத்தையும் படித்திருக்கின்றார்கள். இப்படி 3 மதங்களும், இன்னும் புத்த மதம், ஜெயினிசம், சைவ சித்தாந்தம், சைவிசம், இந்த மதங்கள் சொல்லுகின்ற கோட்பாடுகளையும் படித்திருக்கிறார்கள். இப்போது இறையியலில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். கிறிஸ்துவம் சொல்லுகின்ற இறையியல் உண்மையாக கிறிஸ்துவனுடைய மனித இயல்பு, அவருடைய கடவுள் இயல்பு, கிறிஸ்துவத்தினுடைய சாராம்சம் இவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது முடித்த பிறகுதான் எங்களை போன்று இவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவார்கள். இது ஒரு சின்ன முன்னுரை. தந்தை அவர்கள் மார்ட்டின் தெபோரஸ் அவர்கள் என்னிடம் சொன்னபோது இப்போது அமர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துவ மதத்தின் சார அம்சமாக நாங்கள் விசுவசிக்கின்ற கோட்பாடுகளை ஒரு சில வரிகளில் நான் உங்களோடு கலந்து கொள்ள ஆசிக்கிறேன். தற்சமயத்தில் தான் ஒரு வாரத்துக்கு முன்னதாகத்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடினோம். எங்கள் விசுவாச அறிக்கை என்பது கிறிஸ்து பிரானுடைய பிறப்பு, கிறிஸ்து பிரானுடைய இறப்பு, கிறிஸ்து பிரானுடைய உயிர்ப்பு, இந்த 3ஐ தான் நாங்கள் மையமாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய மதத்தில் கிறிஸ்துனுடைய பிறப்பைத்தான் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு எங்களுடைய
வழிபாட்டு ஆண்டை நாங்கள் பார்க்கின்ற போது பொதுநிலை ஆண்டின் பொது காலம் என்று ஒரு காலத்தையும், திருவருகை காலம் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்து பிறக்கின்ற அந்த காலத்திலே திருவருகை காலம் என்றும், கிறிஸ்தனுடைய பாடுகள் உயிர்ப்பு நிறைந்த அந்த காலங்களை தவக்காலம் என்று சொல்லி ஒரு ஆண்டை, வழிபாட்டு ஆண்டை 3 பகுதிகளாக பிரித்து எங்களுடைய மதத்தில் இந்த விசுவாசத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு மனித குலத்திற்கு இறைவன் அருளிய கொடை. அவர் மனித சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுள் அருளிய சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுள் தனது சொந்த மகனையே இந்த உலகிற்கு அனுப்பிய அந்த நிகழ்வைத்தான் கிறிஸ்துமஸ் விழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம். கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் தமது ஒரே பேரான மகனையே அனுப்புகின்ற அளவுக்கு அவர் நம்மீது மிகவும் பற்றும் அன்பும் கொண்டார். இதைத்தான் விவிலியம் போதிக்கின்றது. இதைத்தான் கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பாக கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முடிந்த பிறகு அவருடைய வாழ்வும் போதனையும் எதை நோக்கி அழைத்து சென்றதென்றால், மக்களுடைய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சமுதாய ஏற்ற தாழ்வுகளிலிருந்து ஒரு விடுதலை, சமூக விடுதலை, அரசியல் விடுதலை, மத விடுதலை, இதை போன்ற எல்லா விடுதலையையும் உள்ளடக்கிய ஒரு போதனையைத்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார். அவருடைய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்ற போதெல்லாம் இதனுடைய சார அம்சத்தை புரிந்து கொள்கிறோம். முக்கியமாக ஒரே ஒரு பகுதியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் போதும். இயேசுனுடைய மலைப்பொழிவு முழுவதையும் படித்தோமானால் கிறிஸ்துவனுடைய சாரம்சத்தை புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்து அதைத்தான் போதித்தார், அதைத்தான் வாழ்ந்து காண்பித்தார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. உண்மையாகவே ஒரு சகோதரருக்கு இன்னொரு சகோதரர் மீது அன்பு இருக்கிறது என்று சொன்னால், அவர் அந்த அன்பிற்காக தன்னை கொடுக்க வேண்டும். இயேசு அதை போதித்தார். தன்னுடைய கட்டளைகளிலே யூத சமுதாயத்தில் எத்தனையோ 360 கட்டளைக்கு மேலாக கட்டளைகள் இருந்தது. இத்தனை கட்டளைகளையும் சுருக்கி ஆண்டவர் இயேசுபிரான் 2 கட்டளைகளை மாற்றினார். அதுவும் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். இந்த அன்பு கட்டளையை கொடுத்ததோடு அல்லாமல், இந்த அன்பிற்காக ஒருவன் தன்னை கொடுக்க வேண்டும். இயேசுபிரான் இதைத்தான் சிலுவையில் செய்தார். உண்மையாகவே இந்த சமுதாயத்தை அன்பு செய்ய வேண்டுமெனில், இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை புரிந்து கொண்டு அன்பு செய்ய வேண்டுமெனில், தன்னை ஒருவர் தியாகம் செய்ய வேண்டும், தன்னை ஒருவர் கொடுக்க வேண்டும். அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த இயேசு தன்னை கொடுத்தார், சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த ஒரு கொடுத்தலைத்தான் நாங்கள் இயேசுனுடைய இறப்பு உயிர்ப்பு என்று கொண்டாடுகிறோம். பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு. இயேசுனுடைய பாடுகள், தவக்காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு தன்னை கொடுக்கின்றார். இந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காக எல்லா பலிகளையும் பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு தனது இரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுக்கின்றார், ரட்சிப்பை கொடுக்கின்றார். எல்லோருக்கும் ரட்சிப்பு. இயேசுனுடைய இந்த பாடுகளும் மரணமும் அதோடு நின்று விடவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்து அதோடு போயிருந்தால் கிறிஸ்துவம் இல்லாமல் போயிருக்கும். இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கின்ற போதே நான் உயிர் தெழுவேன் என்று தனது சீடர்களுக்கு சொன்னார். 3ஆம் நாளில் நான் உயிர் தெழுவேன். அவர் சொன்னபடியே அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர்ப்புத்தான் கிறிஸ்துவத்திற்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது. ஒரு ஊன்றுகோலாக, ஆணிவேராக அமைந்தது. இயேசுனுடைய உயிர்ப்புத்தான் கிறிஸ்துவ சமுதாயத்தையே ஒரு பிறப்பிடமாக உருவெடுத்தது. இந்த இயேசுனுடைய உயிர்ப்பினால் சமுதாயத்திற்கு ஒரு உயிர்ப்பு கிடைத்தது. பாவத்தை வென்று, சாத்தானை வென்று அவர் ஒரு புது வாழ்வை, புது மனிதத்தை கொடுத்திருக்கின்றார்.
கடவுளுடைய சாயலை மனிதன் எப்போது தனது சுயநலத்தினாலும் பாவத்தினாலும் இழந்தானோ அந்த ஒரு உண்மையான நிலையை, கடவுளுடைய சாயலை இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தை சிந்தியதன் வழியாக, இந்த உயிர்த்தெழுதின் வழியாக மீண்டும் பெற்றுக் கொடுத்தார். மனிதன் இழந்ததை இயேசு கிறிஸ்து மீண்டும் பெற்றுக் கொடுத்து ஒரு புது வாழ்வை மனிதனுக்கு கொடுத்தார். இதைத்தான் நாங்கள் விசுவசிக்கின்றோம். இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுகின்ற அனைவரும் புது வாழ்வை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். எனவே தான் இயேசு பிரான் சொன்னார், தூய ஆவி உங்கள் மீது வருகின்ற போது, திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தூய ஆவி, கடவுளுடைய ஆவியானவர் உங்கள் மீது வருகின்ற போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவீர்கள். எனவே எருசலேம், சமாரியா, மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று எனது சாட்சியாய் விளங்குங்கள். அதே ஒரு திருப்பணியில் தான் அவரும் சொல்லுகின்றார், நான் கற்பித்ததை, நான் உங்களுக்கு கட்டளையாக கொடுத்ததை மற்றவர்களும் கடைபிடிக்கும்படி நீங்கள் கற்பியுங்கள், அதன்படி வாழுங்கள் என்று சொல்லி இயேசு பிரான் ஒரு கட்டளையை கொடுத்தார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போதும் அவர் உயிர்த்தெழுந்து விண்ணேற்பு அடைகின்ற ஒரு நிலையில் அவர் தனது சீடர்களுக்கு இந்த ஒரு செய்தியை கொடுத்தார். உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், விசுவசிப்பவருக்கு தந்தை மகன் தூயாவையின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அந்த கட்டளையை கொடுத்து இயேசு பிரான் விண்ணேற்றம் அடைந்தார். இவருடைய உயிர்ப்பு, விண்ணேற்பு, அவர் தூயாவையை அனுப்பிய அந்த நிகழ்வு கிறிஸ்துவத்தினுடைய பிறப்பு என்று சொல்வார்கள். இயேசு பிரான் விண்ணகம் சென்ற பிறகு தனது தூய ஆவியானவரை அனுப்பினார். அன்றைய நாளைத்தான் நாங்கள் கிறிஸ்துவத்தினுடைய பிறப்பாக கொண்டாடுகின்றோம், பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து தனது ஆவியானவரை அப்போஸ்தலர்கள் மீது அனுப்பினார், தேவனை மீது அனுப்பினார். அதிலிருந்து கிறிஸ்துவ மதம் முழுமையாக தோன்றியது. இந்த சீடர்கள் இயேசுனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு உலகெங்கும் சென்று நற்செய்தியை போதித்தார்கள். கிறிஸ்தவம் பெருகியது. எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவத்தின் சாரம்சம் இதுதான். கிறிஸ்துவனுடைய விசுவாச கோட்பாடு என்று நாங்கள் போதிப்பதும் விசுவசிப்பதும் இதுதான். அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இதன் அடிப்படையில் தான் விசுவசிக்கின்றோம். இதைத்தான் நாங்கள் போதிக்கின்றோம். இயேசு பிரான் ரட்சிப்பை கொடுத்தார். அவரால் தான் மனித சமுதாயத்திற்கு வாழ்வு உண்டாயிற்று, புது வாழ்வு ஏற்பட்டது, கடவுளுடைய சாயலை மீண்டும் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த பல்சமய உரையாடலும் அமைய வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற திருத்தந்தையினுடைய ஒரு ஆவலும் கூட. இன்று இருக்கின்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த பல்சமய உரையாடல் நடைபெற வேண்டும். இன்று இருக்கின்ற சமுதாயம் சப்ஜெக்டிவிசம் அல்லது ரிலேட்டிவிசம் என்று சொல்லுவார்கள். இன்று நாம் போய்கொண்டிருக்கின்ற இந்த நவீன உலகம் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக அல்லது மனிதன் தனிப்பட்ட விதத்தில் இருப்பவனாக ஒரு தனித்தீவாக இருக்கின்ற ஒரு நிலையும், அதே சமயத்தில் ஒரு உண்மையான நிலையை விட்டு ஒரு பொய்யான நிலையை நாடுகின்ற ஒரு சூழ்நிலையிலும் போய்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பல்சமய உரையாடல் தேவை, மத நல்லிணக்கம் தேவை. ஒவ்வொரு மதமும் ஒன்று சேர்ந்து, எப்படி ஐக்கிய நாடுகளில் ஐக்கிய நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக அவர்களுடைய முயற்சி எடுக்கிறார்களோ, அதை போன்று இந்த உலகத்தில் ஆட்சி ஒரு பக்கம், மதம் ஒரு பக்கம், இரண்டும் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே மத நல்லிணக்கம், மத சமய உரையாடல் ஏற்படுகின்ற போது நமக்குள்ளாக ஒரு கலந்துரையாடல், நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மதத்தினுடைய சார அம்சத்தையும் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அதன் அடிப்படையில் மதிப்பீடுகளை நாம் வாழச் செய்து மனிதனுடைய மனித நேயத்தை வளர்த்து நாம் அனைவரும் கரம் கோர்த்து நடக்கின்ற போது கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இஸ்லாம் சொல்லுவதும் அதுதான், கிறிஸ்துவம் சொல்லுவதும் அதுதான். நாம் அனைவரும் கை கோர்த்து நடக்க வேண்டும். நம்மிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, மத வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, மத கோட்பாடுகள் ஒன்றுதான். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய அன்பை நாம் சுவைத்து மற்றவர்களும் சுவைப்பதற்கு நாம் ஒரு வழியாக அமைய வேண்டும் என்பதுதான் இரண்டு மதமும் போதிக்கின்ற உண்மை. இதன் அடிப்படையில் நாம் அனைவரும் கைகோர்த்து
ஒன்றுபட்ட எண்ணத்தோடும் ஒரு தாயினுடைய பிள்ளை என்ற உணர்வோடு நாம் கைகோர்த்து நடப்போமானால் கண்டிப்பாக நம்மால் சாதிக்க முடியும். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். அத்தகைய விதத்தில் நாம் தோள் கொடுத்து நடப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு உறுதியோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக டொமினிக் சாவியோ PhD அவர்கள் 10 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்புக்குரிய சகோதரர்களே, அருட் சகோதரர்களே, ஒரு சமூக விழிப்புணர்வு பாட்டு ஒன்று இருக்கு. ஏழை என்ன கிள்ளுகின்ற கீரையா, இதை கேட்பதற்கு யாரும் எங்கு இல்லையா இல்லையா, ஏழை என்ன கிள்ளுகின்ற கீரையா, ஏழைக்கெல்லாம் இல்லை என்று சொல்லுவார், ஏழைக்கெல்லாம் இல்லை என்று சொல்லுவார், அவர் 8 அடுக்கு மாடி கட்டி கொள்ளுவார். உழைத்து உழைத்து எங்க உடம்பு கருத்தது, உழைத்து உழைத்து எங்க உடம்பு கருத்தது, எங்க உழைப்ப தின்னு எவன் உடம்பு கொழுத்தது கொழுக்குது, ஏழை என்ன கிள்ளுகின்ற கீரையா. இது ஒரு ஏக்கம், ஏழைகள் மீது அக்கறை உள்ளவனின் ஏக்கம். ஏன் ஏழையுடைய ஏக்கம்? உண்மையிலேயே ஏழைக்கென்று யாரும் இல்லையா அப்படின்னா, சாதாரணமா நடைமுறை வாழ்க்கையில ஏழைன்னாவே உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் பிறந்தார், ஏழைகளுக்காகவே இருந்தார், இறந்தார், உயிர்த்ததால் அவர்களுக்கு எழுச்சி கொடுத்தார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாக சொல்ல முடியும். முகமது நபிகள் தோன்றி அவருடைய தத்துவத்தை கொடுத்த பிற்பாடு 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு காலிப்புகள் தான் இந்த தத்துவங்களை எடுத்து சென்ற இறைவாக்கினர்கள். அவர்களுடைய உழைப்பில் தான் இஸ்லாமியம் தழைத்திருக்கிறது இல்லையா? அதே போலத்தான் உங்களை பார்க்கிறேன். அந்த தத்துவங்களை தாங்கி இருக்கின்ற அன்பு சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அதே போலத்தான் இங்கு மருட் சகோதரர்கள் இயேசுனுடைய தத்துவங்களை தாங்கி இருப்பவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதை வாழ்வாக்குவதற்காக தத்துவமாக விவிலியத்தில் மட்டும் இடம்பெறாமல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற களப்பணிகள் இறங்கி இருக்கிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்து என்னதான் ஏழைகளுக்காக செய்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே சுவாமிகள் குறிப்பிட்டார்கள் அல்லவா, மலைப்பொழிவுல வார்த்தையை அவர் உதிர்த்த வார்த்தை, ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படிதான் சொல்வார். ஏழைகளுக்காக பேசியது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே கடவுள் மகனாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவ நம்பிக்கையின் பிரகாரம் அவர் ஏழையாகவே பிறந்தார். மாட்டுக்கோட்டாயில தான் பிறந்தார், இடமே கிடைக்கல, ஏழையாகத்தான் வளர்ந்தார். அவரே சொல்வார், வாய்மொழியா சொல்வார், மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை, நரிகளுக்கு கூட வலைகள் இருக்கு, வானத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் இருக்கிறது, ஆனால் இந்த மனுமகனுக்கு, கடவுளின் மகனுக்கு, திருமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை. ஆக அந்த ஏழ்மை நிலையை முற்றிலுமாக முழுக்க வாழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து. ஏழைகள் சார்பாக பேசியது மட்டுமல்ல, ஏழையாகவே இருந்தார். அதை உறுதி செய்வார். அதை எப்படி உறுதி செய்வார் அப்படின்னாக்க, பணக்காரர்களை சாடுவதன் மூலம் டைரக்டா பணக்காரர்களை உங்களுக்கு ஐயோ கேடு. ஆக ஏழைகள் சார்பா நான் நிக்கிறேன் அப்படின்னாக்க பணம் படைத்தவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் எதிரியாகி விடுகிறேன். ஆக எதிரி என்பதை தெளிவுபடுத்துவார். பணக்காரர்களை உங்களுக்கு ஐயோ கேடு. ஊசியின் காதல ஒட்டகம் கூட நுழையலாம், ஆனா நீ நுழையவே முடியாது, பின்னரசுல நுழையவே முடியாது. அடிச்சு சொல்வார். ஆக பணம் படைத்தவர்கள் எல்லாரும் முண்டு சேருகிறார். என்ன ஒரு ஏழை யூதன், தச்சனின் மகன், இப்படிப்பட்டவன் என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறான். ஏழைகள் சார்பாக பேசிவிட்டு போகட்டும், ஏழைகள் சார்பாக இருந்து விட்டு போகட்டும், என்னை எதிர்த்து பேசுகிறான், என்னை சுட்டி காட்டு பேசுகிறானே, எரிச்சல். அதனாலதான் இந்த பணக்காரர்கள் ஒன்று சேருகிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பாவிகள் சார்பாக இருப்பார். சக்கேயு என்கிற ஒரு பாவி, வரி வசூலிப்பவன் பாவியாக கருதப்பட்டான், கேவலமாக நடத்தப்பட்டான். அப்படிப்பட்ட அந்த சக்கேயுவை தேடி சென்றது மட்டுமல்லாமல் நட்புறவு கொண்டதோடு மட்டுமல்ல, நட்புறவை வலுப்படுத்துவார். எப்படி? அவன் வீட்டில் போய் விருந்து சாப்பிடுவார், நட்புறவை வலுப்படுத்துவார்.
அவன் மனமாற்றம் அடைகிறான், அதனால் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது என்பதெல்லாம் பார்க்காத அந்த யூத மத குருக்கள் இயேசுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள். பாவிகள் சார்பாக இருந்தது மட்டுமல்ல, இப்படி கிளர்ந்தெழுந்த அந்த யூத குருக்களுக்கு எதிராகவே நிற்பார் இயேசு கிறிஸ்து. குருக்களை உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்க வெள்ளாங்கி போட்டு நிக்கிறீங்களோலயே உங்களுடைய உள்ளுக்குள்ள எப்படி கல்லறை வெள்ளையடிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள நாற்றமாக இருக்கிற அதே போலதான் இருக்கிறது. இன்னும் நீங்கள் சேர்ந்தவர்கள் சாடுவார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை யூத குருக்களை ஆக பணமும் மதமும் ஒன்று சேர்கிறது. யூத மத குருக்கள் ஒன்று சேருகிறார்கள், இந்த பணக்காரர்கள் ஒன்று சேருகிறார்கள். அது மட்டுமல்ல, சட்ட வல்லுநர்களை உங்களுக்கு ஐயோ கேடு. ஏழைகளை சட்டம் போட்டு திட்டம் போட்டு அவர்கள் ஒடுக்குகிறீர்கள் ஒழிய அவர்கள் ஈடேற்றம் பெற எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சாடுவார் பேசுகிறது சட்ட வல்லுநர்கள். ஆக பணக்காரர்கள் இருக்கிறார்கள், மதத்தின் தலைவர்களாக இருக்கின்ற யூத மத குருக்கள் ஒன்று சேர்கிறார்கள், சட்டம் படித்தவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொறுப்புகள் இருக்கின்ற, அது குறிப்பாக அரசராக இருக்கின்ற அந்த ஏரோத மன்னனை பார்த்து அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லுங்கள் அப்படி கேவலமாக சொல்லுவார். துணிச்சலாக அதிகாரத்தை எல்லாம் துச்சமாக நினைத்தவராக இருப்பார். ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஏழைகள் சார்பாகவே இருந்ததுனால, எளியவர்கள் சார்பாக இருந்ததுனால, பாவிகள் சார்பாக இருந்ததுனால. அதோட ஒரு முக்கியமான விஷயம், மனித சமூகத்தின் சரிபாதியாக இருக்கின்ற பெண்கள் சார்பாக இருப்பார். இதனுடைய ஜபம் விவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். அதுல காலையில எந்திரிச்சான ஒவ்வொரு யூதனும் சொல்கின்ற ஜபம் இதுதானா, என்னன்னா யாவே இறைவா, என்னை ஆடாகவோ மாடாகவோ கழுதையாகவோ ஒரு பெண்ணாகவோ படைக்காததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவானா. ஆக பெண்ணை இந்த மிருகங்களின் விலங்குகளின் வகையில ஒரு வகையா வச்சிருந்தான். அப்படி கேவலமாக நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சூழல யூதனாக பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவர் பெண்கள் சார்பாக நிற்பார். பெண்களையே தங்களுடைய சீடர் அணியிலே ஒரு அணியாக கொண்டிருப்பார். லூகாஸ் நட்சத்திரம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்த தெரியும், 1-4 வசனங்கள். மரியா என்கிற ஒரு பெண் இருப்பான், மகதலேன் மரியாள் என்கிற கிளையோப்பான் மனைவி மரியா. இப்படிப்பட்ட பெண்கள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சீடத்தைகளாக வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த சீடர்களை கவனிப்பது மட்டுமல்ல, இயேசுவை கவனிப்பது மட்டுமல்ல, அந்த கருத்துக்களை எடுத்து செல்கின்ற பெண்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற சீடர்களாக அப்போஸ்தலர்களாக அவர்கள் இருந்ததை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பெண்கள் சார்பாக இருந்ததுனாலேயே ஆணாதிக்கத்தை வலுவாக பிடித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை அதுதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு என்று நினைத்த யூதர்கள் சும்மா விடுவார்களா? அவங்களும் ஒண்ணு சேர்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு பெரிய அணி திரட்டப்படுகிறது. அது சாதாரண அணி அல்ல, பெருங்கூட்டம். பணக்காரர்கள், சட்ட வல்லுநர்கள், யூத மத குருக்கள், ஆணாதிக்கத்தினர், இன்னும் பெரிய பொறுப்புல அதிகாரத்தில் இருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ ஏழைகள் சார்பாக, எளியவர் சார்பாக, பாவி சார்பாக, நோயாளிகள் சார்பாக இந்த இயேசுநாதர் சாமியை ரொம்ப சர்வசாதாரணமா, அது எப்படி பட்ட பகல்ல சட்ட பிரகாரம் அந்த யூதர்களால் அடித்து கொள்ள முடிகிறது, சிலுவையில் அறைந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அங்கதான் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. அப்படி கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்ததால் எழுந்த அந்த வெப்பம் சீடர்களை தாக்குகிறது. அவர்கள் சென்று அந்த வெப்பத்தோடு போதித்ததனால் சீடர்கள் தொடர்ந்து உருவாகிறார்கள். அதே வெப்பத்தோடு தான் இந்த ஏழைகள் சார்பாக, எளியவர் சார்பாக, பாவிகள் சார்பாக, பெண்கள் சார்பாக, இவர்கள் சார்பாக பேச வேண்டும் என்று சொல்லி இதோ நம்முடைய அன்பு சகோதரர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு அந்த களப்பணியில இறங்கி இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட இந்த அருட் சகோதரர்கள் எல்லாம், அதுவும் இஸ்லாமிய சகோதரர்கள் இணைத்து நம்முடைய தவ்ஹீத் ஜமாத் தமிழ்நாடு அமைப்பானது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த நம்முடைய அன்பு சகோதரர்களையும், குறிப்பாக எங்களுடைய மறைவட்ட முதன்மை குரு, மிகவும் சமூக நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அருள் தந்தை அவர்களுக்கும் உரையாற்றி அமைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நம்முடைய தோழமை எதற்காக? வெறும் தோழமை, சந்தோஷமா இருக்கிறத, சமாதானமா இருக்கிறத மட்டுமல்ல, கொள்கை நிமித்தமாக, தத்துவத்தின் நிமித்தமாக அதை வலுவாக கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் வேற. அது எப்படி? கொள்கை நிமித்தம். இஸ்லாமிய தத்துவமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ தத்துவமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் தத்துவமாக இருந்தாலும் சரி, எவனாவது கொல்ல வேண்டும் என்றோ, எவனாவது புறக்கணிக்க வேண்டும் என்றோ அது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்பது.
அதுவும் குறிப்பாக வாழ வழி தெரியாத மக்களை வாழ வைக்க வேண்டும், அவன் சார்பாக நிற்க வேண்டும். அதுக்காகத்தான் நாம் நம்முடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும், வேற ஒரு காரணம் அல்ல. நாம் அரசியலை பிடிக்க வேண்டும் என்பது கூட எதுக்காக? வலுவற்ற மனிதருக்கு வலு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒருங்கிணைய வேண்டும். கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய தத்துவங்கள் தனித்துவமாக இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒன்றாகவே இருக்கும். மனிதன் நலம் பெற வேண்டும், மனிதன் வாழ்வு பெற வேண்டும், மனிதம் வாழ வேண்டும், இல்லையா? அதுல உறுதியாக இப்படி மனிதம் வாழ வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டிலே கருத்து கொண்ட அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தியாக நாம் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே காக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இந்துக்களுக்கு எதிராகவோ எங்காவது ஒரு இடத்துல தவறு செய்கிற பொழுது கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக கண்டன குரல் எழுப்ப வேண்டும். தத்துவம் ஒன்று தானே, கண்டன குரல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே நாம் செய்ய வேண்டும். அதே போலதான் இஸ்லாமியர்கள் எங்கேயாவது கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ தேவையில்லாத ஒரு விபத்தோ நிகழ்வோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்திவிட்டால் நாம் நல்லெண்ணம் கொண்ட மனிதத்தை நேசிக்கின்ற ஒரு அமைப்பாக, தவிக அமைப்பு போல ஒரு அமைப்பாக இருந்து நாம் கண்டனம் எழுப்ப வேண்டும். நாம தான் முதல்ல கண்டிக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் தவறு செய்யும் பொழுது, கிறிஸ்தவன் ஒருவன் தவறு செய்தால் கிறிஸ்தவன் தண்டிக்கிற பொழுது பிரச்சனை இருக்காது. ஆனால் வேறொரு மதத்தை சார்ந்தவர்கள் கண்டனம் எழுப்பிவிட்டா மத பிரச்சனை ஆகிவிடுகிறது. புரிகிறது அல்லவா? ஆகவே நம்மிடையே ஒரு சில புல்லுருவிகள் மனிதத்துக்கு எதிராக, ஏன் மதத்தின் பெயராலே மக்களை பிரித்தாழும் சூழ்ச்சி கொண்டு ஒரு சில புல்லுருவிகள் இருப்பார்கள். மதம் இருந்தால் தான் அவனை வாழ முடியும். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் கொண்டு எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தம் கொண்டவர்களை மட்டும் ஒருங்கிணைத்து மக்களை பிரிக்கின்ற சூழ்ச்சிகளாம் அகற்றுவதற்காக ஒரு அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வாகத்தான் இதை நினைக்கிறேன். எனவே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பை உளமாற மனதார பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய சந்தேகங்களை கேட்கலாம். சகோதரர்களே, யாருக்கேனும் எதுவும் சந்தேகம் இருந்தால் அதை பேப்பரில் எழுதி கேள்விகள் கேட்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். குழு நீங்கள் கேட்கும் கேள்வியோ அல்லது அவர்கள் தொகுத்து வைத்திருக்கும் கேள்வியை கேட்பார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் உண்டாக பிரார்த்தித்தவனாக நான் இப்போது ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர் அவர்கள் சொல்லும் போது முதல் உரையிலே அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்துவத்தின் சாராம்சத்தை நான் சொல்கிறேன் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்துவத்தின் சாராம்சமே கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்துவின் இறப்பு, கிறிஸ்துவின் உயிர்ப்பை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று அவர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவம் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவையே மையமாக கொண்ட ஒரு மதம் என்று அவர்கள் சுருக்கமாக அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு அது மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவ அவர்களுக்கு நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாங்கள் அழைப்போம். அவர்களை நீங்க நன்றாக தெரிந்திருப்பீங்க. எங்களுடைய கொள்கையும் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க, இங்க வந்திருக்க எல்லாம் இஸ்லாத்தையும் கற்றிருக்கிறீங்க. அப்ப நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்க நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருக்கிறோமோ அதுபோன்று நீங்களும் மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் தெரியும். உங்கள் வாயால் நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு உண்மையிலே மிக சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு மனக்குறை உண்டு. எங்களது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரணப்படுக்கையில் இருக்கும் போது சில அறிவுரைகளை எங்களுக்கு சொன்னார்கள். அதிலே ஒரு அறிவுரை என்னவென்றால், இயேசு மரியமின் குமாரர் இயேசுவை கிறிஸ்துவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் என்னையும் புகழ்ந்து விடாதீர்கள் என்று எங்களுடைய இறைத்தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை வரம்பு மீறி புகழ்வதாக முஸ்லீம்கள் நம்புகிறோம். அதற்கு சில முகாந்திரமும் உண்டு. எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடே அதுலதான் பெரும்பாலும் துவங்குகிறது.
ஏறத்தாழ வரலாற்று ரீதியாக பார்ப்போமே ஆனால் நீங்களே சொன்னீர்கள், ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் நீங்களும் நாங்களும் வரலாற்று ரீதியாக ஒன்றுபட்டே இருக்கிறோம். எனினும் இயேசு கிறிஸ்துகள் தான் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்துகிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து நாங்கள் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கலாம் என்று நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நீங்களும் அதைதான் மையமாக வைத்து கேட்க வேண்டும் என்று போப்பாண்டவரும் கூறியதாக கூட நீங்கள் சொன்னீர்கள். அதை மையமாக வைத்துதான் நம்முடைய உரையாடல்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று. ஆனால் உங்களுடைய உரையிலே நீங்கள் விட்டுவிட்ட ஒரு அம்சத்தை சகோதரர் அவர்கள் 2ஆம் உரையிலே அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதிலே இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய குமாரன் என்று அவர்கள் சொன்னார்கள். அதில் விவிலியத்தின் வசனத்தை ஓதும்போது கூட படிக்கும்போது கூட அவர்கள் சொன்னார்கள், மனித குமாரனுக்கு தலை வைக்க இடமில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதை 2ஆம் முறையாக சொல்லும் போது மனித குமாரனுக்கு தேவகுமாரனுக்கு இடமில்லை என்று சொன்னார்கள். அந்த வசனத்திலே தேவகுமாரன் என்று இல்லை. இல்லாத ஒரு கருத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் நம்புகிறீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை இறைவனின் ஒரு தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். இறைவனுடைய தூதர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அதுவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ்விடமிருந்து ஊதப்பட்ட ஒரு ஆன்மா என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆனால் நீங்களோ இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நாங்கள் உங்களிடத்திலே ஒரு கேள்விகள் கேட்கிறோம். முதல் கேள்வியாக, இயேசு கிறிஸ்து தன்னை இறை குமாரன் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறார்களா என்று நீங்கள் தயவுசெய்து தந்தீர்களே ஆனால் அது நன்றாக இருக்கும். உங்களுக்கு விவிலியத்திலிருந்தே நாங்கள் பதில் சொல்ல முடியும். உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் எங்களுடைய விவிலியத்தின் அடிப்படையிலிருந்தே பதிலை உரித்தாக்குகிறோம். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுனுடைய பிறப்பை பற்றி இசையாஸ் இறைவாக்கினர் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஒரு கண்ணை கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். ஒரு கண்ணை கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் இயேசு எனப்படுவார், உலகத்தின் இரட்சகராக இருப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு இசையாஸ் இறைவாக்கினர். விவிலியம் என்பது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் உள்ளடக்கியதான். இயேசுனுடைய போதனைகள் பழைய ஏற்பாடு யூத மதத்தை தழுவிய பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் அனைத்திலும் பார்த்தோமானால் இயேசுனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 2வது கேள்வியாக கேட்டார், இயேசு தன்னை திருமகன் என்று எங்காவது பைபிளில் சொல்லி இருக்கிறாரா? நற்செய்தியில் கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார். தான் கடவுளிடமிருந்து வந்ததை ஆண்டவர் யோவான் நற்செய்தியை வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தி முழுமையாகவே இயேசு போதித்த நற்செய்திகள், யோவான் என்ற ஒரு சீடர், இயேசுனுடைய மிக நெருங்கிய சீடர், இயேசுனுடைய அன்பு சீடர், இயேசுவை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றார். மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து தன்னையும் தந்தையையும் இணைத்து பேசுவார். நானும் என் தந்தையும், என்னோடு இணைந்திருக்கிறவர் என் தந்தையோடு இணைந்திருக்கிறார். அவரால் தான் நான் வாழ்கிறேன், என்னால் தான் அவர் வழி. என்னை அறிந்திருப்பவர் தந்தையை அறிந்திருக்கிறார். அழகாக சொல்லுவார், என்னை அறிந்தவர் என் தந்தையை அறிந்திருக்கின்றார். என் தந்தை என்று யார் ஒருவர் சொல்ல முடியும்? கடவுளுடைய திருமகனாக இருக்கின்ற ஒருவர் தான் என்னை அறிந்தவர் தந்தையை அறிந்திருக்கின்றார், கடவுளை அறிந்திருக்கின்றார். அவரிடமிருந்து தான் நான் வருகிறேன் என்பதை தெளிவாக நற்செய்தியில் சொல்லியிருக்கிறார். விவிலியத்தை ஒருவேளை நீங்கள் சமயம் கிடைக்கின்ற போது எடுத்து வாசியுங்கள். இது சொல்லப்பட்ட இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அது உண்மையும் கூட. அதே யோவான் நற்செய்தியில் தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உலகின் மீது அன்பு கொண்ட கடவுள் தனது திருமகனையே அனுப்பியுள்ளார். கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டதனால் தனது திருமகனையே அனுப்பியுள்ளார். அப்புறம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகின்ற போது, இயேசுனுடைய வருகைக்கு தயார் செய்கின்ற ஒரு புனிதர், ஒரு இறையடியாளர்,
திருமுழுக்கு யோவான் என்பவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது அவர் மீது பரிசுத்தாவி இறங்கி வந்து அப்போது சொல்லப்படுகிற, இதோ என் அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்பு அடைகிறேன். 2 நிகழ்ச்சிகளில் கடவுளே நேரடியாக வந்து தனது திருமகன் மீது ஆவியை பொழிந்து, இதோ எனது அன்பார்ந்த மகன் என்று இந்த இடத்திலும், இயேசு உருமாற்றம் பெறுகின்ற தாபோர் மலையில் உருமாற்றம் பெறுகின்ற ஒரு நிகழ்விலும் கடவுளே தனது தூய ஆவியை அவர் மீது பொழிந்து அவரை வெளிப்படுத்துகின்றார், அடையாளம் காட்டுகின்றார். எனவே விவிலியத்தில் எண்ணற்ற பகுதிகளில் இயேசு கடவுளுடைய திருமகன் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. படைப்பின் துவக்கத்திலேயே பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் அந்த துவக்கத்திலேயே ஏவாள் தவறு புரிகின்றாள். வேண்டாத கனியை தின்ற காரணத்தினால் சாத்தானுக்கு கீழ்ப்படுகின்றாள். அப்போது ஆண்டவர் என்ன சென்றார், உன் தலையை இன்னொரு பெண் நெசுக்குவாள், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். எனவே படைப்பின் துவக்கத்திலேயே கன்னி பெண் மரியாள் ஒரு மகனை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு அந்த வித்து வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பை கொடுப்பார். மீண்டுமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றோம். அதாவது இறைவாக்கினர்கள் யாரையெல்லாம் முன்குறித்து சொன்னார்களோ, அன்பு சகோதரர் சொன்னார்கள், நாங்கள் ஒரு தூதராக தான் ஏற்றுக்கொள்கின்றோம் இயேசுவை என்று. ஆனால் எங்களுடைய இந்த மத கோட்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஒரு தூதர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கப்பட்ட மெசியா, கடவுளுடைய ஒரே மகன், கடவுளுடைய வார்த்தையே மனுவானார். இப்படியாக அவர்கள். அன்பு பேரினர் பெருமக்களுக்கு திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நான் கேட்டது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாளர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய திருவாயிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து ஒரு பொய் கூட வெளிவராது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுடைய திருவேதத்தின்படி தன்னுடைய இறை மகன் என்று கூறினார்கள் என்று நேரடியாக காட்டுங்கள் என்றுதான் சொன்னோம். அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் ஏறத்தாழ 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது தன்னை இறை மகன் என்று கூறியதாக ஒரு வசனத்தை காட்டுங்கள் என்றோம். ஆனால் நீங்க அதுக்கு பதில் சொல்லவில்லை. மாறாக ஒரு முன்னறிவிப்பை நீங்க சொன்னீர்கள். மத்தேயுடைய முன்னறிவிப்பில் இருப்பதாக சொன்னீர்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் வரக்கூடிய முதல் அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு, எசாயாவுடைய 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. அந்த முன்னறிவு இயேசுவினுடைய பிறப்பு முன்னறிவிப்பு செய்யப்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த எசாயாவுடைய முன்னறிவிப்பை நான் இப்போது உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். எசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று இந்த ஒரு முன்னறிவிப்பை நீங்கள் சொன்னீர்கள். இதே முன்னறிவிப்பை மத்தேயுவிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் என்றாவது ஒரு நாளாவது அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டாரா? அல்லது இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடத்தான் பட்டதா? முன்னறிவிப்பு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட வேண்டும். இந்த முன்னறிவிப்பு இவருக்கு பொருந்தாது. நீங்கள் யாரை இயேசு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த இயேசு நாங்கள் நம்புகின்ற, நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சில பண்புகளை வைத்திருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிற்கு சில பண்புகளை சொல்கிறீர்கள். அதனாலே அந்த பர்சனாலிட்டியிலேயே ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் யாரை இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறீர்களோ அவருடைய பிறப்புக்கு நீங்கள் எதை முன்னறிவிப்பாக சொல்கிறீர்களோ அந்த முன்னறிவிப்பு அவருக்கு பொருந்தாது. ஏனென்றால் அவருக்கு ஜீசஸ் என்று பெயரிடப்பட்டதாக அதே சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இடப்பட்ட பெயர் இயேசு. ஆனால் இந்த முன்னறிவிப்பில் இருப்பதோ இம்மானுவேல். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த எந்த ஒரு காலத்திலும் அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படவே இல்லை. இந்த தூதரே சொல்லுகின்றார், கபிரியேல் சமணசே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த லூகாஸ் நற்செய்தி பிரதர்ஸ் யாராவது வாசிக்கிறதா? டேக் இட். கபிரியேல் சமணசு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளா பேறு பெற்றவர்களே. 6ஆம் மாதத்திலே
கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் நசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை அவர் கேட்டு கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், நற்செய்தி 4 பகுதிகளாக இப்படிலாம் அதுல இருக்குது. ஆனால் கடவுளுக்கு பல்வேறு பெயர்கள். நம்ம ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாதுன்ட்டு உங்களுக்கு எப்படி சொல்ல வரல. நற்செய்தியை இப்படிலாம் நாளைக்கு படிப்பாங்க, நற்செய்தியை பற்றி நாளைக்கு இப்படிலாம் தர்க்கம் பண்ணுவாங்கன்ட்டு நினைச்சிருந்தாருன்னா, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க, நான் இப்படிலாம் பேச போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நற்செய்தி எப்படியெல்லாம் பரம்பப்பட்டது, எப்படியெல்லாம் பேசப்பட்டது அப்படின்று 4 நற்செய்தியாளர்கள் வெவ்வேறு கோணத்திலிருந்து எழுதினார்கள். சோ ஒருத்தர் இயேசு, இப்ப நம்மளே இஸ்லாமிசம் சொல்றோம், முஸ்லீம் சொல்றோம், தென் ஒரே மதத்தையே அப்படி சொல்றோம். சோ 4 விதமான நற்செய்தியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது அவரை இயேசு என்றும், எம்மானுவேல் என்றும், கடவுளுடைய மகன் என்றும், தாவீதினுடைய மகன் என்று. அப்ப தாவீதுக்கு பிறந்த பிள்ளையா இயேசு? இல்ல, தாவீது வம்சத்துல வந்தது காரணத்தினால் தாவீது மகன். இதெல்லாம் ஒரு அடிஷனல் அட்ரிபியூட்ஸ். இன்னைக்கு நம்ம விளம்பரத்துக்கு இந்த கட்டடத்தை வெளியே போனாலும் காவேரிய வருகிறான். ஜெயலலிதா காவேரியா? காவேரிய வருக, இவரே வருக, அவரே வருகன்னு என்னென்னலாம் சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அட்ரிபியூட். அப்படி இருந்தாலும் சில ஆழமான கருத்துக்களை பார்க்கும்போது இவரை குறித்து தான் சொல்லப்பட்டது, இவர்தான் என்று கருத்து. அது 2 பகுதியிலும் இருக்கு, 2 நற்செய்தியிலும் வரும். மத்திய நற்செய்தியில் தெளிவாக சொல்லப்பட்டு, மத்திய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 22, 23, 24, 25 பாருங்க. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர். அது எசாயாவுல உள்ள நற்செய்தி. அதேதான், அது நிறைவேறும் என்று இறைவாக்கினர் சொன்னது நிறைவேறவே, அது எங்க இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். இல்ல டாக்டர், நான் கேள்வியே அந்த நற்செய்தி எப்போது நிறைவேறியதுதான் என்பது. இம்மானுவேல் என்று எப்போது அவருக்கு பெயரிடப்பட்டது? அவருக்கு பெயரிடப்பட்டதோ ஜீசஸ் என்று நீங்க இம்மானுவேல் காட்டினீங்கன்னு சொன்னீங்க. ஆனா அது இல்லையே. லூக்காவிலும் இல்லை. லூக்காவிலும் என்ன இருக்குதுன்னு சொன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. மத்தேயுவிலும் அவருக்கு மரியாளிட்ட பெயர் இயேசு. ஆனால் இதுல இருக்கிற நற்செய்தி என்ன இருக்குன்னா அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும். அவருக்கு இம்மானுவேல் என்று எந்த நேரத்திலும் பெயரிடப்படவே இல்லை. இல்லை, அதில் இம்மானுவேல் என்று பெயரிடலாம் இல்லையே. அதாவது வார்த்தைகள் பெயரிடப்பட்டது அப்படின்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அதாவது இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? நம்மோடு கூட கடவுள். அந்த கடவுள் இதுவரையில எங்க இப்படி இருப்பாரு, என்ன மாதிரி இருப்பாருன்னு தெரியாத சூழ்நிலையில அந்த கடவுள் இம்மானுவேல் என்றாலே அர்த்தம் அது ஹீப்ரு வேர்டு, நம்மோடு கூட கடவுள். அவர் ஏதோ அந்த இடத்துல பிறக்கல, ஏதோ வானத்துல பிறக்கல, ஒரு வித்தியாசமான 5 தலை 10 20 கையோட பிறக்கல. உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனிதனாக நம்மோடு கூட ஒருத்தரா பிறந்திருக்கிறார். எனவே அவர் நம்மோடு கூட கடவுள் அப்படின்ற ஒரு. அதே போல ஐயா நீங்க சொல்லும் போது அடுத்ததாக இன்னொரு சான்று சொன்னீர்கள். அது என்ன சான்று என்றால் இறைவனுடைய மகன் என்பதற்கு இன்னொரு சான்று சொன்னீர்கள். அவருக்கு இறைமகன், அவர் தன்னுடைய இறைவனுடைய மகன் என்று அவர் அழைக்கப்பட்டார் அப்படிங்கறத வச்சு சொன்னீங்க. இறைவனுடைய மகன் என்று அவர் மட்டும் அழைக்கப்படவில்லை. பைபிளை எடுத்துக்கொண்டா ஏகப்பட்ட நபர்கள் இறைவனுடைய மகன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நானும் இறைமகன், நீங்களும் இறைமகன் என்று பைபிள் வரும்போது நாம் எல்லாம் இறைமகன் என்று சொல்லுவதில்லை. இயேசு கிறிஸ்து தன்னை எங்கேயுமே இறைமகன் என்று சொல்லவே இல்லை. மாறாக அவர் தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் மனிதகுமாரன் என்றுதான் சொன்னார்.
அவருக்கு மட்டும் இறைகுமாரன் நீங்க சொல்லுவதன் காரணம் என்ன? ஐயா ஒரு நிமிடம். அதாவது அந்த இறை மகன் என்று தேவகுமாரன் என்று சகோதரர் டேவிட் அவர்கள் இயேசு இறைவனுடைய மகன் என்று உண்பதற்கான ஆதாரத்தை சொல்லும் பொழுது என் தந்தையை அறிந்துள்ளார்கள், அதாவது என்னை அறிந்தவர் என் தந்தையை அறிந்தவராவார் என்று இயேசு சொல்லி இருக்கின்றார். அப்ப என் தந்தை என்று யார் சொல்லுவார்? அவருடைய மகனாக இருந்தால்தான் சொல்லுவாங்கன்றதுக்கு ஆதாரமாக அந்த பைபிளினுடைய வாசகத்தை சொல்லி காட்டினாங்க. நாம கர்த்தரே இது இயேசு சொன்ன வாசகங்களை தான் நீங்கள் சொல்லி காட்டினீர்கள். என்னை அறிந்தவர் என்னுடைய தந்தையை அறிந்தவர் ஆவார் என்று. நாம நேரடியாக கர்த்தர் சொன்ன வாசகத்தையே நம்ம வாசித்து காட்டுகின்றோம். யாத்திரகாமம் 4:22-23. அதாவது இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆதாரணை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகின்றேன் என்று கர்த்தர் நேரடியாக இஸ்ரவேலை என்னுடைய குமாரன், இஷ்டபுத்திரன் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த இடத்துல நீங்க காட்டினதுல கூட இயேசுதான் தன்னை தன் இறைவனுடைய பிள்ளை என்று சொன்னதா, என் தந்தை அறிந்தவராவான்னு சொன்னீங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தரே நேரடியாக என்னுடைய குமாரன், என்னுடைய இஷ்டபுத்திரன் என்று இஸ்ரவேலை சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. அதுக்கடுத்து எரேமியா 31:9 இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கின்றேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாக இருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னதாக நேரடியாக வருகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக தாவீதை பற்றி சங்கீதம் 2:7 நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதே போன்று 1 நாளாகமம் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். கர்த்தரை நேரடியாக சொல்கின்றார். அதே போன்று எப்ராஹிமை பற்றி அதே எரேமியாவில் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கின்றேன் என்று தெள்ள தெளிவாக வருகின்றது. அதுபோன்று சாமுவேலை பற்றியும் 2 சாமுவேல் 7:14 நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். இந்த அளவுக்கு தெள்ள தெளிவான வாசகங்கள் சொல்லி இருக்கும் பொழுது இந்த இதில் குறிப்பிடப்பட்ட தீர்க்கதரிசிகளான சாலமோன், எப்ராஹிம், அதே போன்று இஸ்ரவேல், தாவீது அவர்களை நீங்கள் தேவகுமாரன் என்று சொல்ல மறுப்பது ஏன்? I and my father are one. இல்ல அது வேற வசனம், அது வேறு வசனம். நீங்க சொன்னது I and my father are oneங்கிற ஒரு வசனம் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன வசனம் பாதி தான். அது முழுமையாக எடுத்துக்கொண்டோமேனால் நானும் என் தந்தையும் இணைந்திருப்பது போல் தந்தையில் நானும், அதுபோல் நான் என் பிதாவிலும், யோவான் சுவிசேஷத்தின் 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். அதுல இயேசு கிறிஸ்து மட்டும் இறைவனிடத்தில் கர்த்தரோட இருக்கிறது இல்ல, நம்மளும் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் இறைவனோடும் எல்லாம் சேர்ந்து வந்துருது. எல்லாரும் ஒண்ணுக்குள் ஒன்னாயிட்டோம். ஆனா அதில் இருந்தும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைவனுடைய மகன் என்று வராது. அதாவது எல்லாரையுமே இறைமகன் சொல்லலாம் தான். ஆனா இயேசு கிறிஸ்து தான் குறிப்பிட்டாங்க அப்படின்னு எப்படி அடிச்சு சொல்லலாம் அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உயிர்த்தார், அதுதான் பேசுங்க. அப்ப எல்லாமே இயேசு கிறிஸ்து மையமாக வச்சே தான் வரும். இப்ப யாருமே உயிர்க்கல. அதுக்கு முன்னாடி யாராவது உயிர்த்தாங்கன்னு ஒரு கோடிட்டு காட்டினீங்க அப்படின்னாக்கா சொல்லலாம். ஆக முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து உயிர்த்ததை மையமாக வச்சு அதன் பிறகு பின்னோக்கி பார்க்கப்பட்டு ஒப்பிடப்படுகிறது. எப்படி யாராச்சும் ஒருத்தர் இறந்த பிற்பாடு இல்ல யாராச்சும் ஒருத்தர் சாதனை செஞ்ச பிற்பாடு அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்ப்பாங்களோ, அதே போலதான் நற்செய்தியாளர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்ப்புக்கு பிறகு அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரிலிஜன் ஆன பிற்பாடு பின்னோக்கி பார்க்கப்படுகிறது. அவரை பற்றிய விஷயங்கள் பின்னோக்கி பார்க்கப்பட்டு இவரை பத்தி தான் சொன்னாங்களா, இவரை பத்தி தான் சொன்னாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவருடைய கருத்தை எழுதுகிறார்கள். ஆக இது ஒரு புறம் இருந்தாலும் ஆக்சுவலா உட்கார்ந்து நம்ம ஒவ்வொரு விவிலியமா இருந்தாலும் சரி, விவிலியத்தினுடைய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அதே போல குரானையும் கூட உட்கார்ந்து நாங்க 4 நாள் ப்ரிப்பேர் பண்ணோம்னு வச்சுங்களேன், தர்க்கம் தான் இருக்கும்.
ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய விசுவாசம், நம்பிக்கை. இது என்னுடைய நம்பிக்கை, அது உங்களுடைய நம்பிக்கை, அது வேற. நம்ம பேஸ் என்னன்னா நம்மளுக்குள்ள இருக்கின்ற ஒன்றுபடுத்தும் காரணிகளை பலப்படுத்திக்கணும். அதுதான் முக்கியமா ஒழிய தத்துவத்தை மாற்றுவதோ அல்லது தத்துவத்தை குறை சொல்வதோ சந்தேகத்தை கேட்பதுங்கிறது வேறு. இது தத்துவம் அப்படிங்கிறது போது இது நாங்க விசுவாச சத்தியமாக முழுக்க முழுக்க நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு விஷயம். நாங்க ஏறக்குறைய 2000 வருஷமா அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சாதாரணமாக இல்ல. இப்ப சாமிகள் அதுல டாக்டரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க இது போல ஆயிரக்கணக்கில் இந்த விஷயங்களை அலசி ஆராய்ச்சி, அதுவும் எந்த விவிலியம் எந்த மொழியில எழுதப்பட்டதோ அந்த மொழியிலே போய் படிச்சுட்டு வந்த அறிவார்ந்த அறிஞர்கள்லாம் உண்டு. அவங்க சொன்னதை தான் நாங்க நம்ப முடியும் இல்லையா? அதுதான் எங்களுடைய விசுவாசமும் நாங்க கொண்டிருக்கிறோம். சும்மா அலசாம ஆராயாம சும்மா கேஷுவலா நாங்க நம்பிக்கிட்டு அப்படியே சொல்றாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்ல. அலசி ஆராய்ச்சி கடைசியா எடுத்த ஒரு விசுவாச சத்தியம், நம்பிக்கை. இதை போய் நம்ம திரும்பி நோண்டணும் அப்படின்னா திரும்ப we have to study. ஸ்டடினா எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணணும். we have to study everything இல்ல. அதனால தத்துவார்த்த ரீதியாக கேள்விகள்ங்கிறத விட நம்மை பலப்படுத்துவதற்கான கேள்விகள், நம்மை ஒன்று சேர்க்கின்ற காரணிகள் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவுக்கு அநேகமா உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சகோதரர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை முன்வைத்தீங்க. அதாவது நமக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைக்கு நம்ம முடிவு காண்பதற்காக ஒரு நல்லிணக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த நல்லிணக்கம் எப்பொழுது ஏற்படும் என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள அந்த கருத்து வேற்றுமைகளுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம 2 பேரும் ஒரே நிலையில எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்ப 2 4 ஒரு சாரார் சொல்றாங்க, 2 2 3 ஒரு சாரார் சொல்றாங்க. 2 பேருக்கு எப்ப கருத்து ஒற்றுமை வரும்? 2 4 சொல்லும் பொழுதுதான் கருத்து ஒற்றுமை வரும். 4 சொல்வதும் 1, 3 சொல்வதும் கரெக்ட், 2 பேரும் சொல்வதும் கரெக்ட் தான், 2 பேரும் சரியான விடை சொன்னீர்கள் என்று சொன்னால் சொல்றவரு தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்படின்ற அடிப்படையில தான் இயேசுவை இறை மகனாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற இறை மகன் என்பது இறைவனுடைய அடிமை என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் இந்த தாவீது, சாலமன், அதே மாதிரி மற்ற இஸ்ரவேல் ஆகியவர்களையும் இறை மகன் என்று தேவகுமாரன் என்னுடைய குமாரனாக இருக்கின்றார், இஷ்டபுத்திரனாக இருக்கின்றார் என்று கர்த்தரை நேரடியாக சொல்லக்கூடிய வாசகங்களை நாங்கள் முன்வைத்தோம். பைபிளில் இருந்தே நாங்கள் ஆதாரங்களை காட்டினோம். அதற்கு நீங்கள் இப்பொழுது என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றீர்கள் என்றால் அவங்களும் இறைவனுடைய மகன் என்று சொல்லலாம், ஆனால் இயேசு அவர்கள் மட்டும்தான் உயிர் தெழுந்தார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். முன்வைத்ததோடு ஒரு கேள்வியையும் நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். அதாவது இந்த மாதிரி யாரேனும் உயிர் பெற்றிருந்தால் நீங்கள் பைபிளில் இருந்து எடுத்து காட்டுங்கள் என்று சொன்னீர்கள். இதே போன்று உயிர் தெழுந்த சம்பவங்கள் பல இடங்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு முன்பாக இயேசு உயிர் தெழுந்ததன் காரணமாகத்தான் அவர் கடவுளுடைய நிலைக்கு உயர்ந்தார், மனித தேவகுமாரனாக ஆகினார் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது பைபிளுடைய போதனைக்கு எதிராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு யோவான் சுவிசேஷத்தினுடைய 20:17 நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை நோக்கி அவங்க இயேசுவை உயிர் தெழுந்த உடனே அவங்க மரகத மரியாள் தானே பாக்குறாங்க. அவங்க யார் பாக்குறது? மரகத மரியாள் பாக்குறாங்க. அவங்கள நோக்கி இயேசு என்ன வார்த்தை சொன்னார் என்பதை தெள்ள தெளிவாக யோவான் குறிப்பிடுகின்றார். எப்படி குறிப்பிடுகின்றார்? இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகின்றேன் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லி, நான் தேவன் இல்லை, உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் ஆகிய தேவனிடத்தில் நான் சேரி செல்ல போகின்றேன், என்னை நீ பிடிக்காதே, என்னை பற்றி கொள்ளாதே என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். முதல் விஷயம். இரண்டாவது, அவர் உயிர் தெழுந்தவுடனே அவரை பிசாசு என்று அவர்கள் பயந்திருக்கின்றார்கள். இது இவர்கள் உண்மையான இயேசு இல்ல அப்படின்னு சொல்லி பயந்திருக்கின்றார்கள். இது நம்ம சொல்லவில்லை, பைபிளில் இருக்கின்ற வாசகங்களை வைத்து சொல்கின்றேன்.
அது எங்கே வருகின்றது என்றால் லூக்கா அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று இயேசு அவர்கள் அங்கே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொன்ன உடனே அவர்கள் பயந்து விடுகின்றார்கள். போச்சு, பிசாசு வந்து விட்டார்கள் போல என்று அவர்கள் பயந்த உடனேயே அதற்கு இயேசு என்ன பதிலளித்தார் என்பதையும் தெளிவாக லூக்கா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். 24:36 வசனத்தில் இருந்து 43 வசனங்கள் வரை இது தெளிவாக இயேசுவினுடைய வார்த்தைகளாலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புவது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாகி இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று தெளிவா சொல்றார். நான் ஒரு மனிதன் தான், நீங்க போய் என்னை ஆவி என்று நினைத்து விட வேண்டாம். எனக்கு கை இருக்கு, கால் இருக்கு, மாமிசம் இருக்கின்றது என்று மறுக்கின்றார். இன்னும் தனக்கு உயிர் தான் மனிதன் என்பதை நிரூபணம் செய்யும் விதமாக இயேசு மற்றொரு வாதத்தையும் வைக்கின்றார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவங்களுக்கு நீட்டி காமிக்கிறாரு. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். அப்ப பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் சாப்பிடக்கூடிய நிலையில் தான் ஒரு மனிதன் இருப்பான் என்ற அடிப்படையிலேயே இயேசு அவர்கள் பசியின் நிமித்தமாக சாப்பிட்டு தான் மனிதன் இல்லை என்பதை காட்டியிருக்கின்றார்கள். இதை லூக்கா அவர்கள் இதிலே பதிவு செய்கின்றார்கள். ஆக இயேசு அவர்கள் உயிர் தெழுந்த பிறகும் மனிதனாகத்தான் இருந்தார் என்பதற்கு இந்த யோவான் மற்றும் லூக்காவில் இருக்கக்கூடிய வாசகங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. அதே நேரத்தில் சகோதரர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வேற யாரும் உயிர் தெழுந்ததில்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அப்படி யாரும் உயிர் தெழுந்திருந்தால் ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னீர்கள். பைபிளினுடைய ஆதியாகமம் 5:24 என்ற வசனத்திலே ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான் என்று தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது. இதுக்கு முன்னாடி இயேசு அவர்கள் மரணித்தார் என்றால் பாவம் செய்கின்ற ஆத்மாவே மரணிக்கும் என்று பைபிள் குறிப்பிடுகின்றது. அப்பொழுது பாவம் செய்பவர் தான் மரணிப்பார் என்ற ஒரு தெளிவான வாசகத்தை பைபிள் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில, அதே போன்று தேவன் என்பவன் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருக்கு மாமிசம் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையில இயேசு உயிர் தெழுந்த பிறகு மாமிசமும் கை கால்களோடும் இருந்திருக்கின்றார் என்பதும் அவர் மனிதனாக இருந்தார் என்று சுட்டிக்காட்டுகின்றது. மரணித்த ஒருவர் உயிர் தெழுவதை விட ஒருவர் மரணிக்காமலேயே உயிரோடு இருப்பதான சிறந்தது. ஒருவர் மரணித்தால் மரணித்து 3 நாள் அவர் பூமியினுடைய இருதயத்தில் இருந்தார் என்று மத்தேயு சொல்லி காட்டுகின்றார். மரணித்து 3 நாட்கள் ஒருவர் பூமிக்குள்ளே கல்லறையில் இருக்கின்றார் என்றால் அவர் மிகவும் பலகீனம் அடைந்த நிலையில் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஒருவர் மரணிக்காமலேயே தேவனிடத்தில் ஏறி போவது என்பதுதானே மிக சிறந்த ஒரு உயர்ந்த நிலையாக இருக்கும். அவருக்கு மரணம் ஏற்படவில்லையே, அப்ப ஏனோக்கு ஏன் நீங்கள் இறைவன் என்று சொல்வதில்லை என்று ஒரு கேள்வியையும் நாம் எழுப்புகின்றோம். அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு எலிசா என்ற எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியும் இதே நிலையை எடுத்திருக்கின்றார். அதை நம்ம 2 ராஜாக்கள் 2:11-12 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போனான், அதை எலிசா கண்டார் என்று தெளிவாக வருகின்றது. இப்ப எலியா என்ற தீர்க்கதரிசி அவர்கள் இறைவனுடைய கர்த்தரிடத்தில் பரலோகத்தில் ஏறி சென்றார் என்று தெளிவாக வருகின்றது. பரலோகத்திற்காகத்தான் ஒவ்வொருவரும் இங்கே நாம் நியாயத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றோம், பரலோகத்தில் வெற்றி பெற. அந்த நிலையை எலியா அடைந்து விட்டார் என்று தெளிவாக மரணத்தை மிஞ்சி எலியா அடைந்திருக்கின்றார் என்றால், நீங்க கேட்ட அது வேற யாரும் இந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா எடுத்து காட்டலாம், வேற யாரும் போகலை என்பதற்கு எதிராக இந்த வசனங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். கேள்வியே பெருசா இருந்துச்சு, பதில விட தெளிவா கேட்டீங்க. அதாவது
அந்த ஏனோக்கோ அல்லது இந்த எலியாசோ உயிர்த்தாங்க தான். உயிர்த்தாங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து போல பாடுகள் பட்டு இறந்து அதுக்கப்புறம் உயிர்க்கல. அவர்கள் உயிர்த்த பிற்பாடு அவர்களை பின்னோக்கி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்றும் நிகழ்ந்ததாக தெரியும். அதனால பின்னோக்கி யாரும் பார்க்கல, அதிகமா ஓரளவு பார்த்தார்கள், இறைவாக்கினர்களாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு 40 நாள் இருக்கிறார். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அவர் இதே உடம்புல தான் இருந்தார் உயிர்த்த பிற்பாடு அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா கதவு எல்லாம் அடைச்சிருக்கும், ஆனா இயேசு கிறிஸ்து உள்ள தோன்றி இருப்பார். ஆக ஒரு மனிதன் உடலோடு இருக்கிற பொழுது எப்படி கதவெல்லாம் அடைச்சிருக்கிற பொழுது அப்படியே இதே உடலோடு வந்துவிட முடியும்? அதுக்கு நீங்க பதில் தேடுனா ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்த உயிர்த்த பிற்பாடு இருந்த உடல் ஒரு மகிமை பெற்ற உடலாக இருக்க முடியும், பார்க்க முடியும், தொட முடியும். அதுதான், அதனாலதான் தேவகுமாரன் அவர், அதனாலதான் கடவுளுடைய மகன். ஆக கதவு அடைச்சி இருக்கிற பொழுது உடல் மாதிரி இருக்கு, தொடவும் முடியுது, பேசவும் முடியுது, அவரோட 40 நாள் வாழ முடிகிறது. அவர் 33 ஆண்டுகள் போதித்த விஷயங்களை திரும்பவும் இந்த சீடர்களுக்கு கற்பிக்க முடிகிறது. ஆனாலும் அது வித்தியாசமான உடலாக இருக்கிறது. அப்படி இதை நாம தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில விஷயங்களை தெளிவாக நாம அந்த வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கவே முடியாது. அதனுடைய என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லையா? அதே போலதான் அந்த மீன் சாப்பிட்டது அதெல்லாம் மகிமை பெற்ற உடலாக இருந்த காரணத்தினால தான் நிச்சயமாக அது நடந்திருக்கிறது. இல்லைன்னா கதவு அடைச்சிருக்கிற பொழுது வந்திருக்க முடியாது இல்லையா? பாராட்டுக்கள். நிறைய விவிலிய வார்த்தைகளை எங்களை விட நிறைய படிச்சிருக்கிறீங்க. பைபிள்ல ஒரு அம்மா எப்போதுமே ஏதேனும் ஒரு பக்கத்தை படிச்சுட்டு வேலைக்கு போறது உண்டு. அன்னைக்கு பிரிச்சாங்க பக்கத்தை. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தவன் யூதாஸ்ன்னு தெரியும் இல்லையா? அவன் தன்னுடைய செய்த தவறுக்காக என்ன செஞ்சான் அந்த பைபிள்ல சொல்லப்பட்டது. திடீர்னு பிரிச்சு பார்த்தாங்க, அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ இது என்னடா வம்பா இருக்கு, நான் போய் நானே கடவுளுடைய வார்த்தையை படிச்சு பார்க்கணும்னு பாக்குறேன், இதனால நாண்டு கொண்டு செத்தானே அப்படின்ட்டு கடகடன் வேற பக்கத்தை பரட்டுனாங்க. நீ செய்ய வேண்டியதை விரைவாய் செய்யன்னு அடுத்த வாக்கியம் அவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆகையினால பைபிள்ல ஏதேனும் ஒரு இடத்த எடுத்து நம்ம இந்த எப்படி இருக்குதே அதில் அப்படி இருக்குதேன்ற ஒரு கண்ணோட்டத்தோட நாம பார்க்க கூடாது. ஓவரால் வியூ, ஒரு முழுமையான கண்ணோட்டத்தோடு என்ன ஏது என்று நாம் பார்த்தோமேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக புரியும். அதற்கு இந்த அரங்கு போதாது. அதற்கு இன்னும் நாம் வார கணக்கிலே அல்லது மாத கணக்கிலே கருத்து பரிமாற்றத்தை பகிர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக ஒரு முழுமையான விளக்கம் தெரியும். சகோதரர்கள் மத்தியிலே அவர் பேச ஆசுகின்றார். சகோதரர் அவர்களுக்கு உங்களுடைய பதிலுக்கு ஒரு ஆன்சர், உங்களுடைய கேள்விக்கு நீங்க சொன்னீங்க மகதல மரியாவை பார்த்து ஆண்டவர் என்னை பற்றி கொள்ளாதே தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த வசனத்தை மட்டும்தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் மகதல மரியா என்ன சொன்னாங்கிறத நீங்க வாசிக்கல. அதுக்கப்புறம் சொல்றாங்க, மகதல மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை மட்டும் புடிச்சுக்கிட்டீங்க, அதுக்கு அடுத்து உள்ளதை வாசிக்க மாட்டீங்க. அப்ப பல நேரங்கள்ல நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு வசனங்களை எடுத்துக்கிட்டு அங்க குறை இருக்கு இங்க குறை இருக்குங்க விட முழுமையான ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் என் மகதல மரியா சொல்றாங்க, நான் ஆண்டவரை கண்டேன் என்று தன்னுடைய சீடர்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்றாங்க, சான்று பகர்றாங்க. இறைமகன் இயேசு ஆண்டவர் அப்படிங்கறத எல்லார்கிட்டையும் அவங்க சொல்றாங்க. வசனம் என்ன? யோவான் 20:17-18. சகோதரர் அவர்கள் ஒரு நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது மரகத மரியாள், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆண்டவரின் மகன் நானே அன்றதுக்கு எங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்ட்டு. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25:64
உங்களை மாதிரியே ஒரு கேள்வி பரிசேயர் கேட்கிறார், நீர் உண்மையான கடவுளின் மகனா அப்படின்ட்டு கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, எஸ், நான் வந்து ஆங்கிலத்தில் சொல்றேன், எஸ் ஐ ஆம், and you will see the heavens open and you will see the son of man seated at the right hand of the father அப்படின்ட்டு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க சாலமோன் கடவுளின் மகன், அது அங்க இருக்கு வசனம், நான் இங்கிலீஷ்ல சொன்னேன் அந்த வசனம் 26:64, 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். 26:64 மனுஷகுமாரன் இருக்கு அதுல. அதற்கு இயேசு, மத்தேயு 26:64, அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல வந்து தான் தேவகுமாரன், அது நீர் சொன்னபடிதான் அப்படின்னா நீரே சொல்லுகிறீர். முன்னாடி என்ன இருக்குன்னு வாசிங்க. நீர், அதற்கு இயேசு, அதுக்கு முன்னாடி ஆனால் இயேசு இருக்கு. ஆனால் இயேசு 63 இருந்து வாசிங்க. 63 இருக்கு, படிச்சலாம் அத. அந்த கேள்வி வந்து நீர் கடவுளின் மகனா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு பதிலாக இயேசு சொல்றார், நீர் சொன்னபடிதான், நீரே சொன்னீர் அப்படின்ட்டு. அப்படின்னா எஸ் ஐ ஆம் என்ற ஒரு பதில் தான் வருது. ரெண்டாவதாக, நீங்க யோவான் நற்செய்தியில வாசித்தால் இங்க வந்து ஒரு 10 முறை ஆண்டவர் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 20க்கு போனீங்கன்னா அங்க வந்து ஆண்டவர் பேரை மோசே கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் தான் இருக்கிறவர், நான் தான். சோ ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஐ ஆம். இந்த வசனத்தை வந்து யோவான் நற்செய்தியில ஒரு 10 முறை ஆண்டவர் சொல்றார். முதலாவது, அந்த கடல் மீது நடக்கும்போது சீடர்கள் அவரை பார்த்து பயந்தப்போ ஆண்டவர் சொல்றார் ஐ ஆம் அப்படின்ட்டு, நானே அப்படின்ட்டு. ரெண்டாவது, யோவான் அதிகாரம் 8ல you are not 50 years old, but you say that you are older than Abraham. அதுக்கு வந்து ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, before Abraham was, I am. I am என்ற வார்த்தை வந்து கடவுளுக்கு இருக்கிற ஒரு டைட்டில். அந்த டைட்டில வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைட்டில வந்து அவங்க சொன்னப்போதான் அவங்கள வந்து கல்லெறிச்சு they wanted to stone and kill them to death. That's why they pushed Jesus out and take him out, because that was அந்த அப்ரஹாம், நல்ல ஒரு விளக்கம். Before Abraham I was, before Abraham was I am. அந்த வார்த்தையில இன்னும் நல்ல தெளிவா, அதுவே நமக்கு தெளிவாக்கணும். கடவுள் 8:57 யூதர்கள் அவரை நோக்கி, யோவான் 8:57 யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்புறம் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சாலமோனை கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு, தாவீதை கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு, இஸ்ராயலை கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எவனுமே தகுதியோடு ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடல.
இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கூப்பிட்டார். நீங்க விவிலியத்தை திறந்து பாருங்க, வாசிங்க. எவனுமே ஆண்டவரை அப்பா கூப்பிடல, ஆனா ஆண்டவரான இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் யோவான் 14 சொல்றாரு, உங்களுக்கு என்னை தெரியாது, என் தந்தையுமே தெரியாது அப்படின்ட்டு. அவங்க சொல்றதுக்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏனெனில் நீங்கள் உண்மையான என் தந்தைக்கு பிறக்கவில்லை, சாத்தானின், நீங்க எல்லாரும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ட்டு அவங்களை சொல்றாரு. ஏனெனில் அவங்க ஆண்டவர் தெரிவிக்க வந்த நற்செய்தியை அவங்க விசுவாசிக்கல, நம்பல. இதனாலதான் ஆண்டவர் இந்த 3 விளக்கம் போதும் உங்களுக்கு ஆண்டவரின் மகன் இயேசு அப்படின்னு நான் காட்டுறதுக்கு. யோவான் 14 அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. அதுல கடைசியில மட்டும் வாசிக்கிறேன், 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 14:6 இயேசு சொல்வார், நான் தான் வாழ்வும் வழியும் உண்மையும். கடைசியில சொல்வார் இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என் வழியாய் என்று என்னை தவிர எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. யோவான் நற்செய்தியில முழுமையா பார்த்தேன்னா இது இந்த நிகழ்வு அடிக்கடி, அதெல்லாம் நான் சுருக்கமா சொன்னேன். யோவான் நற்செய்தியில இயேசு தன்னை இறைமகன் என்று அடையாளப்படுத்தி கொண்டதற்கும், கடவுளோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு அவரும் தந்தையும் இணைந்திருப்பது போல, நானும் தந்தையும் இணைந்திருப்பது போல என்னில் நீங்கள் இணைந்திருங்கள். இயேசு அதை அடிக்கடி சொல்லுவார், என்னில் நீங்கள், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் நற்செய்தி 15:5 என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி திராட்சை கொடி செடியோடு இணைந்திருக்கிறதோ அதை போன்று என்னில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஏனெனில் தந்தை அறிந்தவர் நான் ஒருத்தர் தான், தந்தையை நான் மட்டும்தான் அறிந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக சொல்றார் நற்செய்தி. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள், சகோதரர் யாத்திராகமம், சங்கீதங்கள், இசையாசிரிய வாக்கியம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு நூல்களை இயேசு கர்த்தர் சொன்னதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவர் அது பேசவில்லை. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக ஏறக்குறைய 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட நூல். இயேசு கிறிஸ்து சொன்ன, இயேசு கிறிஸ்து போதித்த மறையுண்மை என்று பார்க்கின்ற போது மத்தேயு நற்செய்தியிலிருந்தான். புதிய ஏற்பாடு மத்தேயு நற்செய்தியிலிருந்து அவர் போதித்தது, அவர் வாயிலிருந்து கேட்ட வார்த்தைகளை சீடர்கள் போதித்தது என்று அவருடைய கடிதங்களாக, சவுல் என்ற ஒரு மனிதர், ஒரு யூதர் பவுலாக மாறி அவர் எழுதிய 14 கடிதங்களில் இயேசுவை அவர் அனுபவித்த நிகழ்ச்சிகளாக குறிப்பிடுவார். இயேசு சொன்னது அந்த 4 நற்செய்திகள் தான் நேரடியாக இயேசு சொன்னதாக அந்த நற்செய்தியாளர்கள் எழுதுவார்கள். மற்ற கடிதங்கள் அனைத்தும் அனுபவத்திலிருந்து, சீடர்களுடைய அனுபவத்திலிருந்து, இயேசுவை சந்தித்த, இயேசுவோடு இருந்த அனுபவத்திலிருந்து, இயேசுனுடைய காட்சியை பெற்ற அனுபவத்திலிருந்து பவுலடிகளார் எழுதுகின்ற கடிதங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பேசியது நற்செய்தி பகுதி மட்டும்தான், நேரடியாக அவர் பேசி. பழைய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதையும் அறிந்து வைத்திருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளை கோடிட்டு காண்பிப்பார். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பேசுகிறார் என்று சொன்னால் அதை குறிப்பிட்டு பழைய ஏற்பாட்டை புரட்டி பாருங்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே சொன்ன வார்த்தைகளும் கூட. அவர் ஒரு தொழுகை கூடத்தில் போதிக்கின்ற போது எசையா சிறைவாக்கினுடைய அந்த சுருளேட்டை எடுத்து வாசிக்கின்றார். ஒரு மணுமகனுடைய எதற்காக வந்தார், அவருடைய அழைப்பு எதற்காக என்பதை அந்த இசையா சிறைவாக்கினுடைய பகுதியை எடுத்து வாசித்து அவர் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார், இதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதை. எனவே நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பகுதியில் எங்காவது இது மாதிரி நீங்கள் ஏதாவது வசனங்கள் எடுத்து கடவுள் இப்படி இருந்தாரு, அப்படி சொல்லப்படலை, இப்படி சொல்லப்படலைன்னு சொல்றதை விட தொடர்ச்சியாக படித்தீங்கள் என்றால், தொடர்ச்சியாக படிக்கின்ற போது அதனுடைய சார அம்சங்களை புரிந்து கொள்ளலாம். சகோதரர் அவர்கள் சில விளக்கங்களை சொல்லியிருக்கீங்க. அதாவது நாம் இந்த இயேசு அவர்கள்
உயிர்த்தெழுந்த செய்தியை பற்றி யோவான், லூக்கா ஆகியவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து நம்ம எடுத்து காட்டினோம். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவரும் கொடுத்த விளக்கங்கள் இருந்து ஒவ்வொன்றா நம்ம இப்ப நான் அதுல இருந்து சில சந்தேகங்கள் எழுப்புகின்றேன். அதாவது இயேசு அவர்கள் உயிர்த்தெழுந்தவுடன் அவங்க மனிதனாக இருக்கவில்லை, அவர் கடவுளாகத்தான் தேவநிலை அடைந்திருந்தார் என்பதற்கு ஆதாரமாக நீங்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், இயேசு அவர்கள் பூட்டியிருந்த கதவை தாண்டி உள்ளே வந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தால் அப்பொழுது அவர்கள் தேவநிலையை தான் அடைந்திருக்கின்றார்கள் என்பது நீங்கள் வைத்த முதல் ஆதாரம். ஆனால் நாம் உயிர் கொடுத்து மரணித்து பிறகு உயிர் பெறாமல் நேரடியாக பரலோகத்திற்கு ஏறி சென்ற எலிசா, எலியா ஆகியவர்களை பற்றி நாம் பைபிள் தேடி பார்த்தால் இயேசு அவர்களாவது பூட்டியிருந்த வீட்டுக்குள் தான் நுழைந்து வந்தார்கள். ஆனால் எலியாவும் எலிசாவும் செய்த அற்புதங்களை பார்த்தால் அந்த அளவிற்கு இயேசு அவர்கள் செய்திருப்பார்களா என்று உங்களுக்கே சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதாவது எலியா அவர்கள் என்ன அற்புதத்தை செய்தார்கள் என்றால், எசேக்கியேல் என்ற அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதாவது பல்லாயிரக்கணக்கான மனித எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கின்றார்கள். இது ஒரு பூட்டி இருக்கின்ற வீட்டிற்குள் நுழைவதை காட்டிலும் பல்லாயிரக்கணக்கான இறந்துவிட்ட மனித உயிர் இல்லாத மனித எலும்புகளை உயிர் கொடுத்து எழுப்புவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த அளவிற்கு மிக மகத்தான ஒரு அற்புதத்தை எலியா அவர்கள் செய்ததாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. நீங்க அதை எடுத்து ரெஃபரன்ஸ் பாத்துக்கிறீங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிமிஷம், அதாவது நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் அந்த பூட்டியிருந்த வீடு சொன்னது. பூட்டியிருந்த வீடு பெரிய புதுமைன்னு சொல்ல வரல. நீங்க சொன்ன ஒவ்வொரு வாதங்களுக்கும் முழுமையா சொல்லிடுறேன், நீங்க பதில் சொல்லுங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சந்தேகத்தை தீர்த்துடலான்ட்டு தான் அந்த ஒரு கருத்துக்கான தெளிவு கொடுத்துடணும். அதாவது அந்த உடலை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சாதாரண உடல்ல தானே இருந்தது, அவர் சாப்பிட்டாரு அப்படிங்கும்போது அது சாதாரண உடல் அல்ல, பூட்டியிருந்த வீட்டுல நுழையக்கூடிய அளவுக்கு மகிமை பெற்ற உடல். அந்த உடலை பற்றிய கருத்து மட்டும்தான். நீங்க எஸ்ஐயா சிறைவாக்கினரை விட எலியா சிறைவாக்கினரை விட ஒரு புதுமை செய்யும் வல்லமை மிக்கவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு நான் சொல்லிருக்க மாட்டேன். உடலை பற்றி கேள்விக்கு அதுக்கான பதில் மட்டும்தான் நான் கொடுத்தேன். பூட்டியிருந்த வீட்டில் நுழையக்கூடிய அளவுக்கு உடல் அப்படின்னாக்கா அது ஒரு மகிமை பெற்ற உடல். பதில் புரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? கேள்வி நீங்க மனித உடல் தானே, உயிர்த்த பிற்பாடு மனித உடல்ல தானே இருந்தாரு, மீன் சாப்பிட்டாரு அப்படின்னீங்க. அது மனித உடல் அல்ல, அது மகிமை பெற்ற உடல் அப்படின்னு சொன்ன பதில் தான் நீங்க பிடிக்கணும். நீங்க அதை வச்சுக்கிட்டு இன்னொரு அது புதுமை அப்படிங்கிற, நான் புதுமைன்னு சொல்லவே கிடையாது. அதை அப்போ அந்த மனித உடலாக இருக்கவில்லை என்பதற்கு அந்த தேன்கூடும் இதுவும் சாப்பிட்டவர் எப்படி மனித உடலோடு இருப்பார் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கு நீங்க பதில் அளிக்கல. அல்லாஹு அக்பர்.